இனிய கலை வணக்கம். நம்ம நேத்து என்ன பார்த்திருந்தோம்? வங்கிகள்ல எந்த பிரிவுகள்ல நமக்கு கடன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். 1 தனிநபர் சார்ந்த கடன் வகைகள், வணிகம் சார்ந்த கடன் வகைகள், சொத்து சார்ந்த கடன் வகைகள், விவசாயம் சார்ந்த கடன் வகைகள் அப்படின்னு 4 விதமான கடன் வகைகள நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. இப்போ இந்த தனிநபர் சார்ந்த கடன் வகைகள்ல என்னென்ன மாரியான கடன் உள்ள இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்களா? தனிநபர் சார்ந்த கடன் வகைகள்ல மொத்தம் 6 விதமான கடன் வகைகள் இருக்கு. 6 விதம். என்னென்ன? முதல் பார்த்தீங்கன்னா, நமக்கு அனைவருக்குமே தெரிஞ்சது தான் பர்சனல் லோன். தனிநபர் கடன் அப்படிங்கிறது. 2வது வாகன கடன். வாகன கடன் பார்த்தீங்கன்னா, தனிநபர் சார்ந்த கடன் பிரிவுக்குள்ள தான் வருதுங்க. 3வது எஜுகேஷன் லோன். 4வது தங்க நகை கடன். இதுவும் தனிநபர் கடனுக்குள்ள தான் வருது. கிரெடிட் கார்டு மற்றும் பென்ஷனர் இருக்காங்க இல்லைங்களா? பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா? அரசாங்க ஊழியர்கள். அவங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குதுங்க. இது யாருக்காவது தெரியுமா? ஆமாங்க. தனிநபர் கடனுக்குள்ள மொத்தம் 6 விதமான இந்த கடன் வகைகள் இருக்குது. இந்த 6 விதமான கடன்களையும் நம்ம ஒவ்வொரு கடனுக்கு என்னென்ன மாரியான தகுதிகள், அதுல என்ன மாரியான வட்டி விகிதங்கள் இருக்கு, எத்தன ஆண்டுகள் குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.